பீகார் மாநிலம் பாட்னாவில் வேலைவாய்ப்பு கோரி அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பித்தவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பதிவில் பீகார் காவல்துறையின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார். தங்களின் வேலைவாய்ப்பு உரிமைக்காக போராடிய இளைஞர்கள் மீது பீகார் காவல்துறை மீண்டும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வேலையில்லாத இளைஞர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு அளிக்கும் ஒரே பதில் தடியடி மட்டுமே எனவும் அவர் சாடியுள்ளார். இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய நோய் வேலையில்லா திண்டாட்டம்தான். அதன் மிக மோசமான தாக்கம் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் இளைஞர்கள் மீது விழுந்துள்ளது என்று ராகுல் காந்தி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கையில் பட்டப்படிப்புகளும் திறமைகளும் இருந்தும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி அலைவதாகவும், ஆனால் அரசு இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் தங்கள் உரிமைக்காக வீதியில் இறங்கினால் வேலை கிடைப்பதில்லை, முதுகுக்கு பின்னால் தடியடிதான் கிடைக்கிறது என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குறுதிகளால் இந்திய இளைஞர்கள் சலிப்படைந்து விட்டதாகவும், இனி அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்றும் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்திய தேசிய காங்கிரஸ் இளைஞர்களின் பக்கம் உறுதியாக நிற்கும் என்று அவர் தனது பதிவில் உறுதியளித்துள்ளார். பாட்னாவில் நடந்த இந்த சம்பவம் எதிர்க்கட்சிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அம்மாநில அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.